நான் தான் உலகையே படைக்கிறேன் அப்படிங்கிற ஆணவம் வந்ததுனால உன்னுடைய ஆணவங்களை அழிட்டணும் ஒரு சாபம் கொடுத்தேன். உன் ஆணவத்தோட சேர்ந்து அறிவு அழிஞ்சுப்படுது. பிரம்மாவுக்கே அறிவு இல்லைங்க வந்து உலக படைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் எடுத்தேன். என்ன அவருக்கே அறிவு இல்லாத இருக்கும்போது எப்படி உலகம் படைக்கிறதுங்கிற காலகட்டத்தில் சிவபெருமாண்ட போய் முறையில இதுக்கு பிராயச்சித்தம் இங்கே வந்து வழிபாடு பண்ண உன்னுடைய பழைய ஞானத்தை தரேன் அப்படின்னு. அதுபோல் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் ஞானம் பெற்றதா இதிகம். அதனால தான் சுவாமிக்கு பிரம்மாவுக்கே ஞானம் புரிந்த நாள் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம். அதனால சுவாமி பேர் வந்து பிரம்ம ஞானபுரீஸ்வரர். பிரம்மாவுக்கே ஞானம் புரிந்த ஈஸ்வரர் பிரம்ம ஞானபுரீஸ்வரர். ஒரே மண்டபத்தில் 2 நந்தி இருக்கிறது நமக்கு உள்ள மட்டும்தான். இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, சீக்கிரம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த ஒரே மண்டபத்தில் 2 நந்தி இருக்கிறதுனால அதுக்கு வந்து வேர்க்கடலையால் மாலை கட்டி போடணும். அது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக. ஒரு செடியை பிடிங்கி பார்த்தோம் அப்படின்னா அதை குறையாக 10 காய் இருக்கும். அது வந்து வேர்க்கடலையே மாலையாக கட்டி போடணும். பூ கட்டுற மாதிரி கட்டி கொண்டு வரணும். ஊசியால் துவக்கப்படாது, பின்னப்படுத்தப்படாது, சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி கட்டி கொண்டு வரணும். இல்லைன்னா உதிரியாக ஒரு பிடிச்சபடி வச்சுட்டு மீதியை சுவாமிகிட்ட சாத்திடலாம். சுவாமிகிட்ட இது வந்து கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட கோவில். சனி பகவானோ நவகிரகமோ எந்த பாவ கிரகமும் கிடையாது. அதனால நந்திக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சிவபெருமானுக்கு செஞ்சா அதுவே ஏற்றுவார். இப்போ பூ கட்டுற மாதிரி கட்டிட்டாக 2 நந்திக்கு சேர்த்து வளமாக போட்டுடலாம். கட்ட முடியாத பட்சத்தில் உதிரியாக இருக்குன்னா அதை சிவபெருமான்கிட்ட சேர்த்துட்டோம்னா அந்த பலன் சிவபெருமான் மூலியமாக நமக்கு நேரடியாக கிடைச்சிடும். அது வேர்க்கடலை மாலைக்கான விளக்கம். 2வது எல்லா பருப்புலையும் எல்லா பழத்துலையும் பருப்பு உள்ளே இருக்கும். இப்போ தேங்காவாக இருந்தாலும் மாங்காவாக இருந்தாலும் கொய்யாக்காவாக இருந்தாலும் பருப்பு வந்து உள்ளே இருக்கும். முந்திரியில் மட்டும் பழத்தை விட்டு வெளியில் வந்துடும். அது வந்து ஞானத்தின் வெளிப்பாடு. அதை முந்திரி பருப்பை வந்து சிவபெருமானுக்கு மாலையாக சாத்தணும். ஏன்னா பிரம்மாவுக்கே ஞானம் புரிந்ததுனால அந்த முந்திரி பருப்பை பூக்கட்டுற மாதிரி கட்டி அப்படியே சிவபெருமானுக்கு சாத்துறது பழக்கம். கையில் உள்ள ரேகைகள் போல காலில் உள்ள ரேகைகள்லாம் இந்த கோவிலை அடிப்பிரதர்ஷனம் பண்ணால் அது வழியாக ஞானம் பெறதா ஐதீகம். இதுதான் இந்த கோயிலே வரலாறு. இந்த கோயில் எவ்வளவு பழமையானது? 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. எந்த ராஜாவால் அது தெரியல. ஆனால் 3லேருந்து 9 கிலோன்னு சொல்கிறேன். 3ஆம் குலோத்துங்கன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா இப்ப எங்களுடைய கண்ட்ரோல் வந்து 60 வருஷமா நாங்க பண்ணிருக்கோம். எங்க பரம்பரையா பண்ணிருக்கோம். அப்பா பண்ணா அப்பாவால முடியல, வயசு 90 ஆயிடுத்து. கல்வெட்டு இருக்கு, செதஞ்சிருக்கு, அங்க எங்க பிரிஞ்சிருக்கு. கல்வெட்டு இருக்கு, ஆனா செதஞ்சிருக்குன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இது பண்ண முடியல. இதுதான் இந்த கோயிலுடைய தலை வரலாறு. கும்பாபிஷேகம் எப்ப நடத்துறதா இருந்தது? எப்ப நடந்ததுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னால நடந்தது எப்ப நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்பா பூஜை பண்ணது ஒரு 40-50 வருஷம் பண்ணியிருக்கேன். அப்பா காலத்துலயே கும்பாபிஷேகம் ஆகல. அப்படியே நெத்திப்படி பூஜை மட்டும் பண்ணியிருந்தா. இப்போ 2000 ஆண்டு வருஷத்துல இருந்து இப்ப 4 பேர் வந்து போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாருமே வர மாட்டாங்க. காலம் தெரியுமா இருக்கும். உள்ள வரைக்கும் பயமா இருக்கும். உள்ள பாம்பெல்லாம் இருக்கும். கையை தட்டிட்டு தான் உள்ள போகணும். மின்சார விளக்கு கிடையாது. ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து அபிஷேகம் எடுத்துக்குள்ளேயுமே பாம்பெல்லாம் சரப்பண்ணா அங்கேயும் போகும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி சாதாரணமா இருக்கு. இப்போ அடுத்து எப்போ கும்பாபிஷேகம் பண்றதா இருக்கு? பாலாஜி மாய 2010 பாலாஜி ஆயிருக்கு. ஆமா 2010 பாலாஜி ஆயிருக்கு. இப்ப 4-5 வருஷமா தொடர்ந்து விட்டு திருப்பணி நடந்துட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பணம் கிடைச்சது. இந்த 2 கதவு போட்டு கொடுத்தா அது மாதிரி பணம் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன். யாரையும் ரிமாண்ட் படுத்தி பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மேல யாரையும் கேட்கல. அவன் கொடுக்கறத வச்சு பண்ணிட்டு இருக்கா. அறக்கட்டளை சார்பா 25 பேர் போட்டிருக்கா. இந்த கோவில தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடாதுங்கிறதுனால ஒரு 25 பேர் அறக்கட்டளையில இருக்கா. அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு ஹோமம் பண்றோம். சீக்கிரமா கும்பாபிஷேகம் ஆகணுங்கிறதுனால ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாசம் அவிட்ட நட்சத்திரம், ஒவ்வொரு மாசம் அவிட்டத்துக்கும் இது மட்டும் தான் நடந்துருக்கு. சரி, ரொம்ப நன்றி. இது நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன் இன்டர்நெட் மூலியமா. அந்த அட்ரஸ் சொல்லுங்களேன். யாரா பணம் அனுப்பணும்னு சொன்னாங்க. அது எனக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் தெரியும். ஆனா அவ அறக்கட்டளை சார்பா நம்பர்லாம் வச்சிருக்கா. ஆனா அந்த நம்பர் என்கிட்ட இல்ல. ஒண்ணு இருக்கா அனுப்பிட்டு இல்ல. சரி, உங்களோட பேரையும் மொபைல் நம்பரையும் கொடுக்குறேன் இது இல்லையா? அதுல வந்து அவ எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். உங்க பேரு நான் சொல்றது என்னன்னா, உங்க நம்பர் இதுல வந்ததுனாக்கா அவ உங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க அனுப்பணும்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. அதுக்குதான். சரியா? உங்க பேரை சொல்லுங்க, டெலிபோன் நம்பர் சொல்லுங்க. ரவி குருக்கள். இந்த கோவில தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பரம்பரையா. தாத்தாக்கு பண்ணா, தாத்தாக்கு அப்புறம் அப்பா பண்ணா. இப்ப அப்பாவுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, அதனால அப்பா பண்ணல. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேர் ரவி குருக்கள். என்னுடைய போன் நம்பர் 98 65 80 48 62. இதுதான் என்னுடைய போன் நம்பர். ரொம்ப நன்றி. ஒரு தரத்துக்கு 2 தரம் கூப்பிடணும். ஏன்னா நான் அதாவது அர்ச்சனை பண்ணியிருந்தேன், அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா காலம் எடுக்க மாட்டேன். அல்லது வண்டியில் நின்று வந்துட்டு இருக்கும் போதும் கால் எடுத்து பேச மாட்டேன். ஏன்னா பைக்கில் வச்சிருப்பேன் போனை. அதனால ஒரு தரத்துக்கு 2 தரம் கால் பண்ணாதான் நான் போனை எடுப்பேன். இதுதான் மறுபடியும் சொல்லுங்க. எதை சொல்லணும்? நம்பர் 98 98 65 65
98 80 80 48 48 62. 62. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாழ்க வளமுடன்.